ஸோ இப்போ நம்மளோட பேஜுக்கு வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்ட்ரக்சர் அழகாக பில்ட் பண்ணிட்டு வந்துட்டுருக்கோம். அந்த வரிசையில் இன்றைக்கி நம்ம ஃபுட்டை வந்து க்ரியேட் பண்ண போகிறோம் நம்மளோட வெப் பேஜுக்கு. ஸோ எப்படி வந்து நம்மளுக்கு ஹெடர்னு ஒரு விஷயம் இருக்கோ அதே மாதிரி தான் ஃபுட்டர்னு ஒரு விஷயம் கண்டிப்பாக இருக்கும். அதுக்கு முன்னாடி HTML நம்ம ஃபுட்டை உருவாக்குறதுக்கு சில கண்டென்ட் நம்ம க்ரியேட் பண்ணணும். ஸோ நான் என்ன டைப் பண்ணி வச்சுருக்கேனோ அதை நீங்கள் ஃபாலோ பண்ணிங்க. ஓகே, ஓகே. ஸோ இப்போ பாருங்க, நம்ம ஃபுட்டை வந்து எங்கே க்ரியேட் பண்ணியிருக்கோம் அப்படின்னா மெயினுக்கு கீழே. ஓகே, நான் பட் நம்ம ஒன்றும் ஸ்டில் பாடிக்குள்ளே தான் இருக்கோம், ஆனால் மெயினுக்கு கீழே. ஸோ கடைசியாக தான் ஃபுட்டு வரனால ஃபுட்டு அங்கே போட்டிருக்கோம். ஸோ ஃபுட்டு உள்ளுக்கு ஒரு நேஃப் எலமெண்ட் இருக்கு, நேஃப் உள்ளுக்கு ஒரு அன்ஆர்டர்ட் லிஸ்ட் UL இருக்கு, அந்த UL உள்ளுக்கு 2 லிஸ்ட் இருக்கு. ஒரு லிஸ்ட்லேயும் எங்கர் டேக் இருக்கு. எங்கர் டேக் வந்து நம்ம ரெஃபரன்ஸ் வந்து ஹேஷ்டேக் கொடுத்துருக்கோம். ஸோ இப்படின்னா வந்து அதே பேஜில் தான் இருக்கும் அந்த லிங்க், வேற எந்த பேஜுக்கும் போகாது. இப்போதைக்கு நம்ம வந்து ரெஃபரன்ஸ் வந்து வேற பேஜ் கொடுத்தோம்னா support.html அந்த மாதிரி ஏதாவது கொடுத்து இங்க லிங்க் பண்ணிக்கலாம். ஸோ ஹெடருக்கு வந்து எப்படி வந்து மெயின் ஹெடிங் அப்படின்ற ஒரு கிளாஸ் நேம் கொடுத்துருக்கோமோ அதே மாதிரி நம்ம ஃபுட்டருக்கும் மெயின் ஃபுட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கிளாஸ் நேம் கொடுக்கலாம். கிளாஸ் மெயின் ஃபுட்டர். ஏன் வந்து நான் கிளாஸ் நேம் கொடுக்குறோம் அப்படின்றனா, இந்த ஃபுட்டர் வந்து தனியாக அப்படி போட்டு இது வந்து நம்ம எலமெண்ட்னா வந்து செலக்ட் பண்ண முடியாது CSSல. ஏன்னா வந்து எல்லா பேஜ்லேயும் ஃபுட்டர் இருக்கு. அதில் வந்து நம்ம வேற ஏதாவது ஃபுட்டர் ட்ரை பண்ணலாம், வேற ஏதாவது வித்தியாசமான ஃபுட்டர் நம்ம ட்ரை பண்ணலாம், இல்லை வேற ஏதாவது வெப்சைட் கிரியேட் பண்ணோம்னா அதில் வந்து வித்தியாசமான ஃபுட்டர்ஸ் இருக்கலாம். ஸோ அதெல்லாம் நீங்கள் ஒரே ஃபுட்டர்ஸ் போட்டு அக்ராஸ் எல்லா வெப் பேஜ்க்கும் நீங்கள் வந்து அந்த ஃபுட்டர் ஃபாலோ பண்ணுறீங்கன்னா பரவாயில்ல. ஆனால் வேறு ஃபுட்டர் ஃபாலோ பண்ணுறதுனால நம்ம இந்த மாதிரி தனியாக ஃபுட்டர் மட்டும் போடக்கூடாது. நீங்கள் கிளாஸ் நேம் போட்டுக்கிட்டீங்கன்னா டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஃபுட்டர் வந்து நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ இந்த மெயின் ஃபுட்டரை காப்பி பண்ணிட்டு நம்ம CSSல போயிட்டு கீழே எல்லாத்துக்கும் கீழே மெயின் நெஃப்ட்லாம் கீழே வந்து நம்ம இதை டார்கெட் பண்ணி ஸ்டைல் பண்ண போகிறோம். 2 விஷயம். ஒன்று என்னன்னா இது ஃபுட்டு, அதனால கீழே இருக்கு. ரெண்டாவது என்னன்னா இந்த மெயின் நெஃப்டும் இந்த ஃபுட்டரும் வந்து நிறைய பேஜுக்கு வந்து நம்ம ஒரு சிமிலராக தான் இருக்கும் போது. ஸோ அதனால வந்து இதெல்லாம் ஒரு குரூப்பாக வச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போதைக்கு நான் சேவ் பண்ணிட்டு நம்மளோட ஃபைல் வந்து பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி புல்லட் பாயிண்ட்ல இந்த மாதிரி 2 லிங்க் இருக்கும். ஸோ இப்போ மெயின் ஃபுட்டரை வந்து நம்ம ஸ்டைல் பண்ணுவோம். முதல்ல வந்து பேக்ரவுண்ட் கலர் வந்து நம்ம என்ன வைக்க போறோம் அப்படின்னா பிளாக் கலர் வைக்க போறோம். அதுக்கப்புறம் வந்து பேடிங் 32 பிக்சல், அதுக்கப்புறம் மார்ஜின் 48 பிக்சல் டாப் அண்ட் பாட்டம், 0 பிக்சல் லெஃப்ட் அண்ட் ரைட் கொடுத்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த மாதிரி ஆயிரும். ஏன் நான் 32 பிக்சல் 48 பிக்சல் இந்த மாதிரி வைக்கிறேன்னா, நான் இதோட ஒரிஜினல் ஃபவுண்ட் சைஸை வந்து நான் வந்து டைம்ஸ் பண்ணுறேன், அவ்வளோதான். இப்போ இதோட ஒரிஜினல் ஃபவுண்ட் சைஸ் வந்து 16 பிக்சல் தான் இதோட ஒரிஜினல் ஃபவுண்ட் சைஸ். ஸோ இந்த ஃபவுண்ட் சைஸ் வந்து நான் வந்து ×2 ×3 அந்த மாதிரி பண்ணி அதோட யூனிட்ஸ் நம்பரை நான் வைக்கிறேன். இதை பற்றி இன்னும் நல்லா விளக்கமாக சொல்லணும் அப்படின்னா யூனிட்ஸ் பற்றி சொல்லி கொடுக்குறப்ப ஏன் வந்து இந்த 16 பிக்சல் நான் ஃபாலோ பண்ணுறேன், இந்த EMனா என்ன, REMனா என்ன, இந்த யூனிட் பற்றிலாம் சொல்கிறப்ப இது உங்களுக்கு தெளிவாக புரியும். இப்போதைக்கு ஜஸ்ட் ஃபாலோ பண்ணிங்க, அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம இண்டெக்ஸ் போயிட்டு நம்மளோட ULக்கு அண்ட் தென் LIக்கு இது ரெண்டுத்துக்கும் நம்ம கிளாஸ் டைம் போட போகிறோம். ULக்கு வந்து நான் வந்து மெயின் ஃபுட்டர் லிங்க்னு போட போகிறேன். கிளாஸ் மெயின் footer __ links. ஓகே, நம்ம LIக்கு கிளாஸ் நேம் வந்து மெயின் footer __ link இந்த மாதிரி வைக்க போறேன். இந்த நேமை நான் வந்து காப்பி பண்ணி கீழே உள்ள லிஸ்ட்க்கும் நான் பேஸ்ட் பண்ண போறேன். ஓகே, ஸோ இந்த மெயின் footer ஆக்சுவல் லிங்க் வந்து இந்த anchor tag தான். ஆனால் இந்த anchor tag வந்து இந்த லிஸ்ட் ஐட்டம் ஹோல்ட் பண்ணியிருக்கிறதுனால நான் இந்த லிஸ்ட்டுக்கு வந்து நான் மெயின் footer லிங்க் வச்சிருக்கேன். ஆஃப்கோர்ஸ் நம்ம வந்து காம்பினேட்டர் யூஸ் பண்ணலாம், ஆனால் இந்த மாதிரி ஸ்பெசிஃபிக்காக கிளாஸ் நேம் போட்டால் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நீங்கள் வந்து டார்கெட் பண்ணுறதுக்கு CSSல. ஸோ இப்போதைக்கு இந்த மெயின் ஃபுட்டர் லிங்க் வந்து நான் காப்பி பண்ணிக்கிட்டு CSSல போய்ட்டு கீழே பேஸ்ட் பண்ணி இதுக்கு நான் ஸ்டைல் பண்ண போகிறேன். ஸோ முதல்ல இந்த லிஸ்ட் ஸ்டைலை வந்து நான் நோன் பண்ண போகிறேன். நான் கொடுத்துட்டுனா இந்த புல்லட் பாயிண்ட் அந்த பாயிண்ட்லாம் காணா போயிடும். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் அலைன் சென்டர். ஸோ அந்த பாயிண்ட்ஸ் எல்லாம் வந்து சென்டருக்கு வந்துடும். அதாவது இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இப்போ அடுத்து வந்து நான் என்ன பண்ண போறேன்னா மெயின் ஃபுட்டர் லிங்க், அதாவது நம்மளோட LI எலிமெண்ட். ஸோ அதை நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா டிஸ்பிளே இன்லைன் பிளாக். இன்லைன் பிளாக் போடுறேன் அப்படின்னா ஒன்றுக்கு ஒன்று மேலே கீழே இல்லாமல் ஒரே லைன்ல இருக்கிற மாதிரி வைக்க போறேன் ரெண்டுத்தையும். அதுக்கப்புறம் ரெண்டுத்துக்கும் கேப் வேணும்ல, அதனால மார்ஜின் 0 16 பிக்சல். ஸோ லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து 2 லிஸ்ட் ஐட்டமுக்கும் கேப் இருக்கும். அதாவது இந்த மாதிரி ஒரே லைன்ல வந்துருச்சு, ரெண்டுத்துக்கும் கேப் இருக்கு. இப்போ இந்த டெக்ஸ்ட் ஸ்டைலையும் நான் சேஞ்ச் பண்ண போறேன். ஆக்சுவலாக இந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் வந்து anchor tag உள்ளுக்கு இருக்கு. இந்த பர்பிள் கலர்ல இந்த கலர் இருக்கிறது, அதுக்கப்புறம் இந்த லைன் இருக்குது, இதெல்லாம் வந்து அந்த anchor tagல உள்ள டிஃபால்ட்டான ஸ்டைல். இதை நம்ம வந்து ஓவர்ரைட் பண்ண போறோம். எப்படின்னா மெயின் ஃபுட்டர் லிங்க் நான் காப்பி பண்ணிக்கிட்டு கீழே வந்து பேஸ்ட் பண்ணி இது உள்ளுக்கு இருக்கிற டைரக்ட் சைல்ட் டவுன் நீங்க டார்கெட் பண்ணலாம், இல்லைன்னா டிசெண்டன்ட் சைல்ட் டவுன் நீங்க டார்கெட் பண்ணலாம். டார்கெட் பண்ணி இதோட கலர் வந்து நான் ஒயிட்டா மாத்த போறேன். அதுக்கப்புறம் டெக்ஸ்ட் டெக்கரேஷன் இதோட லைனை வந்து நான் எடுக்க போறேன். நான் இப்போ பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆயிரும்.
இப்போ வந்து ஹோவோ பண்ணுறப்போ ஒன்றும் இல்லையா, அதனால நம்ம ஹோவோக்கு நம்ம ஸ்டைல் கொடுப்போம். எப்படின்னா இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கோலன் ஹோவோ, அதுக்கப்புறம் கோமா கீழே வந்து அதுவே பேஸ்ட் பண்ணி கோலன் ஆக்டிவ். ஸோ ரெண்டுத்துக்கும் ஒரே ஸ்டைல் கொடுக்க வேண்டியதான். அதாவது என்ன கொடுக்கலாம்னா இதோட கலர் வந்து கொஞ்சம் கிரே கலராக மாற வைக்கலாம். அதாவது வந்து ஸ்டாக் சிசிசி, ஸோ கொஞ்சம் கிரேஷ் கலராக இருக்கும். இப்போ சேவ் பண்ணி பார்த்தோன்னா இப்போ நீங்கள் ஹோவ் பண்ணிங்கன்னா கலர் கொஞ்சம் டிம் ஆகும். ஸோ இதோட நம்ம ஸ்டாட்டிக் பேஜ் வந்து செஞ்சு முடிச்சிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் இது வந்து நம்ம இம்ப்ரூவ் பண்ணுற வேலை மட்டும்தான் இருக்குது. அதாவது இதோட பொசிஷனு, அதுக்கப்புறம் இந்த டெக்ஸ்ட்டு, அதுக்கப்புறம் இது பாருங்கள் இது வந்து கொஞ்சம் லெஃப்டில் இருக்குது. ஸோ இது சென்டர் லைன் பண்ண முடியும். நம்ம பெட்டரான யூனிட்ஸ் நம்ம யூஸ் பண்ண முடியும். அதாவது இஎம் ஓ ரேம் அந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதெல்லாம் பாருங்கள், இதெல்லாம் வந்து நம்ம இந்த டிஸ்டன்ஸ் வந்து கால்குலேட் பண்ணி இன்லைன் பிளாக்காக மாற்றி எவ்வளோ வேலை இருந்துச்சு அதெல்லாம் வந்து ஃப்ளெக்ஸ் பாக்ஸ் யூஸ் பண்ணி ஈஸியான வேலையாக மாற்ற முடியும். ஆனால் வந்து ஜெனரலாக பார்க்குறப்ப இது வந்து பார்க்க கொஞ்சம் அழகாக இருக்குது. தென் இது நம்ம செய்கிற ப்ராசஸ்லேயே வந்து நிறைய விஷயத்தை கற்றுருப்பீங்க. ஸோ இப்போதைக்கு இது இப்படி இருக்கட்டும். நம்ம ஃபியூச்சரில் வந்து இது இன்னும் நிறைய இம்ப்ரூவ் பண்ணுவோம். நம்மளோட நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து இதோட செகண்ட் பேஜ் வந்து கிரியேட் பண்ணுறது, அதாவது இந்த பேக்கேஜ் பேஜ். ஸோ இதுக்கப்புறம் வர்ற வீடியோலேருந்து நம்ம இந்த பேக்கேஜோட பேஜ் வந்து கிரியேட் பண்ணுற ப்ராசஸ் பண்ணுவோம். ஸோ அது வரைக்கும்